உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றே ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா? ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி. வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி தப்பி மேடான பகுதியில் தஞ்சமடைந்த ஆதிவாசி குடும்பத்தைச் சேர்ந்த 4 சிறுவர்கள் உட்பட 6 பேர் உயிருடன் மீட்பு. உணவு தண்ணீர் இன்றி தவித்தவர்களை 4 நாட்களுக்கு பின்னர் வனத்துறை பத்திரமாக மீட்டு உதவி. டெல்லியில் வேளாண் பொருளாதார நிபுணர்களின் 32வது சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 65 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் நடக்கும் இம்மாநாட்டில் 75 நாடுகளைச் சேர்ந்த 1000 பிரதிநிதிகள் பங்கேற்பு. இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட வேளாண் உற்பத்தி உலகின் உணவு பாதுகாப்பிற்கான நம்பிக்கை என பிரதமர் பேச்சு. ஊட்டச்சத்து பற்றாக்குறை, காலநிலை மாற்றம் உள்ளிட்ட சவால்களுக்கு தீர்வாக இந்தியாவின் திணை உணவு இருக்கும் எனவும் பெருமிதம். 30 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்ட கிண்டி சிறுவர் இயற்கை பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஒருங்கிணைந்த யானைகளின் கணக்கெடுப்பு 2024 அறிக்கையையும் வெளியிட்டார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. சென்னை கிண்டி தொழிற்பேட்டை வளாகத்தில் உள்ள சிலையின் கீழ் வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் உள்ள மணிமண்டபத்தில் வைக்கப்பட்ட அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் காவிரி ஆற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு. முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். காவிரி விவகாரம் தொடர்பாக திமுக அரசில் உள்ளவர்கள் கர்நாடக அரசை எதிர்த்து ஏன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என அண்ணாமலை கேள்வி. அமைச்சர் துரைமுருகன் கர்நாடக காங்கிரஸ் அரசிடம் காசு வாங்கிவிட்டாரா என்ற சந்தேகம் எழுவதாகவும் பேட்டி. நாங்க கர்நாடகாவை பத்தி நாங்க தைரியமா பேசுவோம்ப்பா. காங்கிரஸ் அரசு பண்ற தப்பை ஏன் தைரியமா பேசாம இருக்கீங்க? தமிழ்நாடு மக்கள் இந்த கேள்வி கேட்கறாங்கல்ல. இன்னைக்கு மழை வந்துருச்சு, தப்பிச்சிட்டோம். மழை வந்தனால தண்ணி வருது 4 நாளா, அதனால நாம அதை மறந்துடுவோம் அப்படின்னு திமுக நினைக்கிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் தாமதம் ஏற்படுவது ஏன் என்ற கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். ஒரு தரப்பினர் நீதிமன்றம் சென்றுள்ளதால் நிலம் கையகப்படுத்துவதில் தாமதமாவதாக விளக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் நேரில் ஆய்வு. அணைக்கு நீர்வரத்து, நீர் திறப்பு குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தமிழ்நாட்டில் காவல்துறைக்கு உரிய அதிகாரம் வழங்கப்படாததால் தினசரி 13 முதல் 17 கொலை சம்பவங்கள் வரை நடைபெறுவதாக அண்ணாமலை விமர்சனம். கொலைகள் தொடர்பாக அமைச்சர்கள் அளிக்கும் விளக்கத்தை கேட்டால் சிரிப்பதா அழுவதா என தெரியவில்லை என்றும் பேட்டி. சாதாரணமா ஒரு நாளைக்கு சராசரியா எடுத்துக்கிட்டோமா குறைந்தபட்சம் 13 இருந்து 17 கொலை நடக்கும். இதற்கு புதுவிதமான எக்ஸ்பிளனேஷன் திமுக அமைச்சர்கள் கொடுக்கும் பொழுதுதான் அலுவலதா சிரிக்கிறதான்னு தெரியும். சென்னையின் ஓராண்டுக்கு தேவைப்படும் 15 TMC அளவு நீரை ஒரே நாளில் வீணாக கடலுக்கு அனுப்பும் சூழல் தொடர்வதாக அன்புமணி கருத்து. காவிரி கொள்ளிடம் ஆகிய ஆறுகளின் குறுக்கே 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணையை கட்ட வேண்டும் எனவும் வலியுறுத்த. சென்னை கடற்கரை காட்பாடி இடையே வந்தே மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம். பஞ்சாபின் கபூர்தலாவில் தயாரிக்கப்பட்ட 12 பெட்டிகளுடன் இயக்கி சோதிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தகவல். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 344ஆக உயர்வு. முண்டக்கை, சூரல் மலை, மேப்பாடி ஆகிய இடங்களில் 5வது நாளாக மீட்பு பணிகள் தீவிரம். நிலச்சரிவு ஏற்பட்ட கேரள மாநிலம் வயநாட்டில் 5வது நாளாக ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு மற்றும் மீட்பு பணி தீவிரம். முண்டக்கை, மேப்பாடி, சூரல்மலை உள்ளிட்ட இடங்களில் யாரும் சிக்கி உள்ளார்களா என்றும் தேடும் பணி.
வயநாடு நிலச்சரிவில் சிக்கி 24 தமிழர்கள் உயிரிழப்பு என்றும் 25 தமிழர்களை காணவில்லை என்றும் அறிவிப்பு. 130 தமிழர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தமிழகத்தில் இருந்து சென்ற 2 IAS அதிகாரிகள் குழு அறிக்கை. வயநாடு மாவட்டம் வெள்ளரிமலையில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 3 பேரை பத்திரமாக மீட்ட கடலோர காவல் படை வீரர்கள். வெள்ளம் சூழ்ந்த பாறைகள் மீது 5 நாட்களாக உணவின்றி போராடியவர்கள் கயிறு கட்டி மீட்பு. வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணியில் சிறப்பாக பணியாற்றிய ராணுவத்தினருக்கு நடிகர் மோகன்லால் நேரில் சென்று பாராட்டு. இந்திய ராணுவத்தின் கௌரவ கர்னல் என்ற முறையில் ராணுவ உடையில் சென்று நிலச்சரிவு பாதிப்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றே ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா? ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி.